ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். நான் ரீசெண்டாக வந்து ஜிஆர்டியில் வந்து ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, ஜிஎஸ்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கோல்டு காயின் வந்து ரீசெண்டாக நான் வந்து ஜிஆர்டியில் வந்து நவம்பர் 7 அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த காயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1/2 கிராமு. ஆனால் ஜிஆர்டி எங்கேயுமே வந்து இந்த மில்லிகிராம் காயின்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் வந்து மென்ஷன் பண்ணுறதில்ல. 500 மில்லிகிராம், 250 மில்லிகிராம், 1/2 கிராமுன்னு சொல்லிட்டு அவங்க அதில் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஒன்லி ஜிஆர்டின்னு போட்டிருந்தாங்க. 916 ஹெச்யூடி நம்பர் மட்டும் இந்த காயினில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த வந்து மில்லிகிராம் காயின் எல்லாம் வாங்குறது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்திருந்தது. இதில் வந்து நம்ம இந்த காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணக்கு வந்து எவ்வளோ வந்து வேஸ்டேஜ் கொடுத்தேன்னா ஒரு 75 ருபீஸ் தான் டை சார்ஜஸ் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி 3% வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா ஒரு 110 ரூபா வந்தது. 3% ஜிஎஸ்டிக்கு. இந்த காயினுக்கு வந்து நான் வந்து 185 ரூபா தான் வந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் சேர்த்து நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தது. மற்றது வந்து 1/2 கிராமுக்கு என்ன கோல்டு ரேட்டோ அந்த கோல்டு ரேட் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். 1 இயர் 2 இயர்ஸ்லேயே வந்து இந்த கோல்டு காயினோட அமௌண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது கோல்டு. அதனால் இந்த வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில் ஒரு 185 ரூபா வந்து நம்ம தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் இந்த கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு வந்து என்ன கோல்டு ரேட் இருந்ததுன்னா 7200 ரூபாய் இருந்தது. அதோட கோல்டு காயினோட வெயிட் பார்த்திங்கன்னா 500 மில்லிகிராம் இருந்தது. நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ஏதோ இந்த பில்லில் போடல. ஏன்னா நான் வந்து கூடவே வந்து ஒரு சில்வர் காயின் வாங்கியிருந்தேன். அதனால் ரெண்டையும் அவங்க பில் பண்ணி ஒன்றா வந்து ஜிஎஸ்டி போட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து இந்த ஒரு 10 டேஸாக நான் வாங்கினதுக்கப்புறமே குறைஞ்சிது. அப்புறம் கடைசியாக வந்து 6935 ரூபாய்க்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இந்த 4 நாளாக வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7115 ரூபா கிட்ட வந்திருக்கு. இந்த கோல்டு காயின் பில்லு பாருங்கள், 3682 ரூபா. சென்ட்ரல் ஜிஎஸ்டி 1.5%, ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து 1.5%. இப்போ வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்குன்னா சென்ட்ரலில் வந்து 55 ரூபா, ஸ்டேட்டில் வந்து ஒரு 55 ரூபா. ரெண்டையும் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வந்திருக்குன்னா 3792 ரூபா. இந்த 1/2 கிராம் கோல்டு காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3792 ரூபா. நம்மக்கிட்ட வந்து எப்பெல்லாம் வந்து காசு இருக்குதோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோல்டோ தங்கத்தை வந்து சேமித்து வைக்கலாம். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து கண்டிப்பாக கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். நல்ல ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.